உன் கிரியைகளை அறிந்திருக்கிற, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால். நாம பகல்ல எப்படி நடக்கிறோம், இரவுல எப்படி நடக்கிறோம், மற்றவர்கள் பார்க்கும் போது எப்படி நடக்கிறோம், பார்க்காத போது எப்படி நடக்கிறோம், எல்லாம் டீடைலா கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுது, அவர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால். ஹல்லேலூயா. நல்ல கை தட்டுறதோ, ஸ்தோத்திரம் பண்றதோ, பாடி துதிக்கிறதோ, அல்லேலூயா, உணர்ச்சி வசப்படும், இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. வேதம் சொல்கிறது வசனத்தை கை கொள்ளணும். அல்லேலூயா. இருக்கிற பலவீனத்துல, இருக்கிற சோர்வுல, இருக்கிற கொஞ்ச காரியத்துல உண்மையா இருக்க கற்றுக்கணும். அதான் வேதம் சொல்லுது. கர்த்தரை பார்க்கிறாராம். இதுல இயேசு இந்த சபைக்கு சொன்னார். அல்லேலூயா. அதே வார்த்தை தான் இன்றைக்கு நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறது. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை நீ கை கொண்டபடினால. அல்ல, எப்பயும் நீங்க வாக்குத்தத்தங்கள்லாம் உட்கார்ந்து பாருங்க, ஒரு கண்டிஷன் இருக்கும். என்ன இருக்கும்? ஒரு கண்டிஷன் இருக்கும். கர்த்தர் எல்லாருக்கும் போற வரவங்களுக்கெல்லாம் இலவசம் அன்னதானம் தருது. வாக்குத்தத்தங்கள் கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என்னுடைய வார்த்தை ஒருபோதும் ஒழியாது. எல்லாருக்கும் ஆசை தானே? என்ன இருக்கும்? திறந்த வாசலா இருக்கணும். அல்லேலூயா. ஒரு வியாபாரம் பண்ணா திறந்த வாசலா இருக்கணும். அல்லேலூயா. என்னென்ன காரியம் கைகளின் பிரயாசம் இருக்குதோ கர்த்தரை ஆசீர்வதிக்கணும். நான் போகிற இடமெல்லாம் எனக்கு அனுகூலமாய் மாறணும். எல்லா காரியமும் நான் நினைச்ச மாதிரியே நடக்கணும். எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஆனா வசனம் சொல்லுது, அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அவரை நம்பணும். அல்லேலூயா. நம்முடைய கிரியைகளிலே சுத்தமானாய் காணப்படணும். அதான் வசனம் சொல்லுது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிற, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோ நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினா. வசனத்தை கை கொள்ளணும்.